குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ் அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர், சிம்பிளான ஃபர்டிலைசர் ஆனால் சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோம். எவ்வளோ தான் நம்ம செடிகள் வளர்த்தாலும் இந்த செடிக்குன்னு எப்போவுமே ஒரு மவுஸ் தனியாக இருக்குங்க. எல்லாருமே கவர்ந்து இழுக்கிற இந்த செடி தான் நித்தியமல்லி. இன்னொரு பேர் வந்துட்டு சந்தன முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 ஈஸியாக பராமரிக்கக்கூடிய செடியில் இதுவும் ஒன்றுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி இதோட நம்ம உரம் கொடுத்தா போதும். இதில் வந்துட்டு வெயில் நல்லா ஒரு 8 hours வெயில் வச்சு இதுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி உரம் கொடுத்தாலே இது சூப்பராக பூத்து வருங்க. டெய்லியுமே ஒரு முழத்துக்கு கிட்ட நம்ம பூக்களை அள்ளலாம். ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ஃபர்டிலைசர் என்ன ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஃபர்டிலைசர் தான். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டு ஒரு 4-5 வாழைப்பழத்தோலை அதில் சேர்த்துக்கங்க. கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூட வந்துட்டு ஒரு 2 ஆரஞ்சு பழத்தோலையும் சேர்த்துக்கங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு 4 நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ தோலோடையும் ஆரஞ்சு தோலோட எசன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிட்டுருக்கும். இந்த ஃபர்டிலைசரை 2 மெத்தடில் கொடுக்கலாம். ஒன்று வந்துட்டு இப்போ இதை 1 லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த தோலோடு சேர்த்துட்டு ஒரு 5 லிட்டர் தண்ணி கலந்து நீங்கள் அப்படியே ஊற்றி விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த தோலெல்லாம் வடிகட்டிட்டு ஸ்ப்ரேயர் பாட்டிலில் ஊற்றிட்டு கூடவே ஒரு பங்குக்கு இந்த ஃபர்டிலைசர், ஒரு பங்கு நார்மல் தண்ணி எடுத்து ஃபுல்லாக இலை மேலே இலை பின்னாடி தண்டு பகுதியில் தெளித்து விடலாம். ஸோ 2 வகையாக நம்ம கொடுக்கும் போதும் சூப்பரான எஃபெக்ட் இருக்கும். வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கிறதுனால பூக்காத செடியில் கூட நிறைய பூக்கள் வர்றதுக்கு உதவி செய்யும். ஆரஞ்சு தோலில் வந்துட்டு சிட்ரிக் ஆசிட் கண்டென்ட் இருக்கிறதுனால இது ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் ஆகும். அதே மாதிரி வேர் வளர்ச்சி வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். ஸோ இதை நம்ம காம்பினேஷனாக 2ம் கலந்து கொடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்களே பார்க்கலாங்க. இதை வந்துட்டு ஒன்று வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்து விடுங்க. அப்படி இல்லைன்னா 15 நாளைக்கு கொடுத்து விடுங்க. ரிசல்ட் வந்துட்டு திருப்பி ஒரு 10 நாள்லேயே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஃபர்டிலைசர் கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, உங்கள் நித்தியமல்லி செடியில் நிறைய பூக்கள் பூத்துச்சான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணுறோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.